அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு இருந்ததை என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழகமும் பாஜகவுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். விஜய் அவர்கள் கூட பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அதிமுகவை ஒரு பொருட்படுத்தக்கூடிய இதையாக தாவேக்காவும் பார்க்கல, திமுகவும் பார்க்கல அப்படிங்கிற போது அது பலவீனம் இல்லையா உங்களுக்கு? அவர்களுடைய பலவீனம், சொல்லுபவர்களுடைய பலவீனம். அவர்கள் அதிமுகவை ஏற்கக்கூடிய லெவலில் இல்லை அல்ல. அதிமுக என்பது நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஆனால் வேற கட்சியை சேர்ந்தவங்க. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய ஸ்டாண்டு வித்தியாசமானது, செப்பரேட். ஆனால் அதிமுக என்ற கட்சியே இல்லைன்னு நாங்கள் சொன்னா இப்படி 23 மாநிலங்கள் ஆளறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனையுமே நாங்கள் தான் மெஜாரிட்டி. இந்த சூழ்நிலை அதிமுக இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் ஃபார் அஸ் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாட்டில் சொன்னா என்ன அர்த்தம்? அதிமுக என்பது மறுக்க முடியாத பலமான திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய சக்தி. கிராஸ் ரூட் லெவலில் அது மிக வலுவானது, கிராமங்கள் தூரம் இருக்கிறது. இது யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை திமுக ஏற்க மறுக்கிறது அல்லது ஏற்க பயப்படுகிறது. அப்ப என்ன பண்ணலாம்? எதிரியை அடிப்பதற்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வச்சு சொல்லுங்க. அதனால பிஜேபியை சொன்னா அதிமுகவை மறைத்து விடலாம். இது எங்கிருந்தோ வந்த கட்சி, டெல்லியிலேருந்து வந்த கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக மறைப்பதற்காக விஜயும் பாஜகவின் மீது சொல்வதற்கு என்ன காரணம்? ரெண்டு பேருமே அதிமுகவை சொன்னால் அவர்கள் எடுபட மாட்டார்கள். ஆனால் பிஜேபி என்பது காம்ப்ளிமெண்டரி சக்தியாக மேலே இருக்கிறது. அதனால அந்த மூன்றாவது கட்சியை சொல்வதன் மூலமாக இரண்டாவது கட்சியை டீஃபங்க் பண்ண வேண்டும் என்பது